சிம்பிளான டேஸ்டியான மஷ்ரூம் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ மஷ்ரூம் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணுற அந்த மஷ்ரூம் வந்து முக்கால்வாசி இருக்கணும். கால்வாசி மஷ்ரூமை இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் பூண்டு எடுத்து நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக நறுக்குன இஞ்சி, ரொம்பவுமே பொடியாக நறுக்குன தக்காளி, ரொம்ப குட்டி தக்காளி எடுத்து அதையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. மஷ்ரூம் சூப் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குட்டி தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க மஷ்ரூம் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் இருக்குது அப்படின்னால நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒன்றுலேருந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ பொடியாக நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொடியை நறுக்கி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்குறதுங்கிறது ஆப்ஷனல் தான். ஏன்னா சூப் வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் தக்காளி சேர்த்திங்க அப்படின்னா. வேணும்னா ஹாஃப் தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது ரொம்பவுமே குட்டி தக்காளி தான். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்குன இந்த காளானை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த காளானையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதில் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காளான்லேயே வந்துட்டு தண்ணி வரும், அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பவும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடிடுங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. காளானில் இருக்கிற தண்ணியிலேயே நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராகவே குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம வந்து மசாலா சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடரை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சக்தி சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க போகிறதில்ல. லைட்டான ஸ்பைசினஸோடு இந்த காளான் சூப் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போது மசாலா சேர்த்தோம் இல்லைங்களா, இதுவும் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான், மசாலாவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போது சூப்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சூப்பு கொதிக்கிற இந்த டைமில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நம்ம க்ரீமியாக நல்லா ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த மிக்ஸை தான் நம்ம வந்து மஷ்ரூம் சூப்பில் சேர்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணி நல்லா கொதித்து சூப்பு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் பார்த்தாச்சு. இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த கார்ன்ஃப்ளவர், அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை நீங்கள் சேர்க்கும்போது சூப்பு வந்து இன்னும் நல்லா திக்காகவும் க்ரீமியாகவும் ஆகிடும். பாருங்கள், அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுக்கோங்க. சூப் வந்து நல்லா திக்காகிட்டே வரும். பாருங்கள், இந்த மஷ்ரூம் சூப் வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதை வந்து வீட்லேயே நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அந்தளவு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், சூப் வந்து நல்லா திக்காகிட்டே வருது. இது ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு எந்தளவு நல்லா திக்காக வேணுமோ அந்தளவு திக்கானதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ எடுத்து இந்த மாதிரி ஊற்றி பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் நல்லா திக்காகிடுச்சு. இந்தளவு திக்னஸ் சரியாக இருக்கும் சூப்புக்கு. இன்னும் ரொம்ப திக்காகிடுச்சு அப்படின்னா சூப் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. லைட்டாக திக்கானாலே போதும். ஃபைனலாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மஷ்ரூம் சூப் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணியாச்சு.
இதே மாதிரியான ஒரு சுவையான காளான் சூப்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.